டாப்ல இருந்திருக்கீங்க. கபடியில் வந்து நேஷனல்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் விளையாடி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் வந்து 3வது பையன். எங்கள் பெரிய அண்ணனுக்கு கூட கல்யாணம் ஆகலை. டிகிரியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவ தான் நம்ம லைஃப், கண்டிப்பாக இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். சூப்பர். 2009 நோட்டிஃபிகேஷனில் போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுறேன். வீட்டில் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் அவங்க அம்மாவை பார்த்தேன். உங்களுக்கு கபடி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த லெவலில் இவங்களையும் பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பெருசாக குடிச்சதுலாம் கிடையாது முன்னாடி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சீக்கிரம் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே.